நீங்கள் வாக்காளர் அடையாள அட்டை வாங்கினதும் யாருக்கு முதல் ஓட்டு போடுவீங்க? அது எப்படி சொல்ல முடியும்? யாருக்குனாலும் அப்போ என்ன தோணுதோ ஏன்னா புதுசாக இது 70 வருஷமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு அரசியல் இது அவ்வளோ சீக்கிரமாக ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் என்ன வேணாலும் உயர போயிடலாம். ஒரு ஸ்பீல்டு வந்ததுக்கப்புறம் அவர் எங்கேயாவது போய் கூட வெளிநாட்டில் சுவிட்சிலையோ எதுலேயோ போய் தங்கிக்கலாம். ஆனால் நம்ம பிறந்த மண்ணுக்கும் நம்ம மக்களுக்கும் சேவை செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோடு வர்றாரு பாருங்க. அதுதான் அங்கே வேணும். நம்ம எப்படி இருக்கோன்றது பெருசு இல்லை, நம்ம என்ன செய்கிறோம், மக்களுக்கு நன்மை செய்யணும். எந்த ஒரு அரசியல் 20 வயசு இளைஞராக இருந்தாலும் சரி, 60 வயசு அரசியல்வாதியாக இருந்தாலும் அதை மக்களுக்கு நேர்மையான முறையிலையும் நல்ல முறையிலையும் செயல்படுத்தணும். அண்ணா வந்தால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நேற்று நாங்கள் வரும்போது கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது. ஆனால் நம்ம தொகுதியில் இருக்கிற கழகத்துக்கு சேர்ந்தவங்க எங்களை அவ்வளோ ஒரு அன்பாகவும் பாதுகாப்பாகவும் ரொம்ப அக்கறையாக கொண்டு வரும்போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணா மேலே ரொம்ப நம்பிக்கையும் வந்திருக்கு. தளபதி என்ன பார்த்ததோ தானாக வந்துருச்சு. காலையிலேருந்து எல்லாருக்குமே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே எந்த ஒரு நெளிவு சுழிவோ இல்லை முகம் சுழிக்கிறது எதுவுமே இல்லை. எல்லாருக்குமே நல்லபடியாக சால்வோ போற்றி நல்ல ஒரு அப்ரிஷியேட் பண்ணார். இப்போ இவன் இந்த மார்க் எடுத்ததுனால தான் நான் விஜய் சாரை பார்த்தேன். இல்லைன்னா டேரெக்டாக பார்த்துருக்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குமா என்னன்றது எனக்கு தெரியாது. இப்போ கிராண்டாக பண்ணியிருக்காங்க. எல்லா பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் பிளாங்க் ஆகிட்டேன். உண்மையா அப்படின்ற அந்த ஸ்டேஜில் ஏறுற தருணத்துலேயே உண்மையாகவே தான் இருக்குமா இல்லை கனவு காண்றோமான்ற மாதிரி இருந்துச்சு. நானுமே சாரை நேரில் பார்க்கணுன்றதுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் ஆக்சுவலி 10th. அதாவது கவர்மெண்ட் அவர் கைக்கு வரதுக்கு முன்னாடி இவ்வளோ செய்கிறாருன்னா வரும்போது இன்னும் நல்லா செய்வார். இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு செய்கிற மாதிரியே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் செய்வாருன்றது தான். ஸோ நல்லவங்க எல்லாமே வரணும். அவரும் ரொம்ப நல்லவராக இருக்கார். அவர் நல்லது செய்வாருன்ற நம்பிக்கை தான். காசு வாங்கிட்டு தான் செய்யணுன்ற கட்டாயம் கிடையாது. அவங்களுக்கு சம்பளம் வருது. ஆக்சுவலாக ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளோ சம்பளம் வரும், ஒரு எம்பிக்கு எவ்வளோ வரும்னு எல்லாருக்கும் தெரியும். அதோடைய சார்ட் போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாதாரண ஒரு சுமை தூக்குறவனுக்கும் யாருக்கும் அந்த மாதிரி கிடையாது. அவங்க சும்மா உட்காந்துட்டு வர்றதுக்கு கூட அவ்வளோ சம்பளங்கள் தான். அதை மக்களுக்கு பயன்படுற அளவுக்கு செய்யணும். ஏஎம்என் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ தளபதி விஜய் அவர்களுடைய இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் கல்வித்துறையிலும் எல்லாமே. ஆனால் விஜய் சார் வந்தாருன்னா பள்ளிக்கல்வித்துறையில் இந்த அரசு பள்ளியில் இன்னும் பாருங்கள் இடம் பத்தாது நம்மளுக்கு. அந்த அளவுக்கு மாற்றம் வரும். கல்வி அறக்கட்டளை விருதில் தான் நம்ம இருக்கோம். இங்கே நிறைய பேர் விருது வாங்கி இப்போ லஞ்ச் பிரேக்கில் இருக்காங்க. நம்ம அவங்கள தான் சந்திக்க போகிறோம். வாங்க போகலாம். வணக்கம்ப்பா, உங்கள் பேர் என்ன? என் பேர் கேத்ரின் ரிக்ஸி சார். எந்த மாவட்டத்துலேருந்து வரீங்க? திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆரியநல்லூரில். ரொம்ப நல்லா போச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஓகே, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது? தளபதி அரேஞ்ச் பண்ணது அப்படின்னா எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போது பொதுவாக கல்வி அப்படிங்கிறது தளபதி அவர்கள் ஒரு நடிகர். அவர் கல்வி அப்படி அறக்கட்டளைக்கு கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு எந்த விதத்தில் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது? எல்லா விதத்துலேயுமே ஊக்கம் தான் தருது. சினிமாவில் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தவங்க இப்போ திடீர்னு இந்த மாதிரி இது பண்ணும்போது இது ரொம்பவே அவங்க ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப இதுவாக எல்லாரையும் இது பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும், கரேஜும் தரும். மேடையில் அவங்க பக்கத்தில் போய் நிற்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீலிங் இருந்துச்சு? ஃபஸ்ட்டு அவங்க இங்கேருந்து இங்கே போகும்போதே வேறு மாதிரி ஃபீல் தான். பக்கத்தில் பார்த்துட்டோமே அப்படின்னு அந்த ஒவ்வொரு ரோவாக குறைஞ்சி கடைசியில் நம்ம ரோ அங்கே போய் நிற்கும்போது பக்கத்தில் நிற்கும் போதெல்லாம் லைஃப் டைம் மொமெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ பொண்ணு விருது வாங்கியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச நடிகருடைய விருதுலேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுடைய சந்தோஷம் அந்த மூமெண்ட் எப்படிங்கிறது? பெருமை இது என் பொண்ணுனால எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வரணுன்னா அது இப்போ என் பொண்ணுனால தான் நடந்திருக்கு. நாங்கள் ஏன்னா இவ்வளோ தூரம் என் பொண்ணோட முயற்சி தான். ஓகே, இப்போது விஜய் அவர்கள் தன்னுடைய முன்னெடுப்பாக இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா? அடுத்து 2026 அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நிற்கிறதுக்கு தகுதி உள்ளவர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தகுதி இருக்குது, தகுதி உள்ளவர் தான். ஓட்டு போடுவீங்களா? போடுவோம், ஓட்டு கண்டிப்பாக போடுவோம் சார், கண்டிப்பாக. அப்புறம் இங்கே சாப்பாடு மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருந்துச்சு சார்? அரேஞ்ச்மெண்ட் எங்களை கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து, அதாவது ஊர்லேருந்து கூட்டிகிட்டு இப்போ வரைக்குமே நல்லா கவனிப்போம், நல்லா இருந்துச்சு சார். அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு, பக்காவாக ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஊர்லேருந்தே அவங்களே பஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, பண்ணிட்டாங்க சார். அவங்க அந்த பொறுப்பாளர்கள் அவங்களே கூட்டி வந்துட்டாங்க, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கூட்டி வந்தாங்க. இடையிலையும் நல்லா கவனிச்சாங்க. இப்போ இங்கே வரைக்கும் நல்லா கவனிச்சுட்டு இருக்காங்க. நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வரேன். சூப்பர். தமிழக வெற்றி கழகம் சார்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவார்டு கிடச்சிருக்கு. பாராட்டுகள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு எப்படி தோணுது? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அப்படி விஜயண்ணாவை பார்த்து அவர் கையிலேருந்து நான் ப்ரைஸ் வாங்கினேன் நான் நினச்சி பார்க்கல. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
எங்கேயோ தூரத்துலேருந்து இல்லை சினிமா திரையில் பார்த்து கைதட்டி சந்தோஷமான இருந்த ஒருத்தர்கிட்ட மேடையில் ஏறி பக்கத்தில் போய் நின்று அவர்கிட்ட வாங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்னால் நம்பவே முடியலை. ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்தது. அவரும் வந்து யதார்த்தமாக என்கிட்ட பேசினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் இந்த மாதிரி சந்தோஷமாகவே இருந்ததில்லை. எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்ன கேட்டார்? அவர் வந்து இனியும் இந்த மாதிரி நல்லா படிக்கணும், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜிங்காக பேசினார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர் சூப்பர். இப்போது அவர் வந்து ஒரு நடிகர், அடுத்து வந்து சிஎம் ஆகிறதுக்கு 2026 ஒரு முயற்சி எடுத்துக்காரு. அதுக்கு முன்னாடி எல்லாருமே படிக்கணும், முதல் தலைமுறை வாக்காளர்கள் உங்கள்கிட்ட எல்லாம் பேசுகிறாங்க இல்லைங்களா? உங்களுடைய ஓட்டு யாருக்கு? சிஎம் ஆகிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கா? கண்டிப்பாக அவருக்கு தகுதி இருக்குது. நான் வந்து எப்போ ஓட்டு போடுவேன்னு ரொம்ப ஆவலாக இருக்கேன். நான் போடுற ஓட்டு விஜய் அண்ணாக்காக தான் இருக்கும். சரி அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா. உங்கள் பொண்ணு வந்து ஒரு விருது வாங்கியிருக்காங்க, ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு எப்படி தோணுது? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கேயோ ஒரு தூரத்தில் இருந்து தென்குமரி ஒரு மூலையில் இருந்துட்டு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல நிற்கிறோம். இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸு அந்த விஜய் நற்பணி மக்கம் தமிழக வெற்றி கழகம் பண்ணியிருக்காங்களே, அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கிராண்டாட்டு பண்ணியிருக்காங்க. எல்லா பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. பிள்ளைங்கள நல்லா படிக்கணும், வருங்காலத்தில் நல்ல தலைவர்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு பேசுனாங்க. ஓகேம்மா. இப்போ விஜய் அவர்களுக்கு தகுதி இருக்குது, அடுத்து சிஎம்மாக வந்தாருன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குங்களா? நம்பிக்கை இருக்குது, வரணும், வந்தால் என்ன பண்ணுவார்னு பார்ப்போம். அவரோட ஸ்பீச்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அவர் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தலைவராக இருப்பார், ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அம்மா வணக்கம், உங்கள் பேர்? ஷாயிதா ஜல்வா. எந்த மாவட்டம் நீங்கள்? திண்டுக்கல் மாவட்டம். ஓகே. அதாவது தமிழக அரசில் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்காங்க, யாருமே எடுக்காத ஒரு பெரிய முன்னெடுப்பாக விஜய் அவர்கள் வந்து ஒரு முன்னெடுப்பு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து இளம் தலைமுறை கல்வியாளர்களுக்கு ஊக்குவிக்கிறதுமா இந்த மாதிரி ஒரு பாராட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த படிக்கிறவங்கள வந்து நல்லா ஊக்குவிக்கிறாங்க, நல்லா படிக்கிறவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க. அதனால சில மாணவர்கள் நல்லா படித்து இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. அங்கே மூமெண்ட், அந்த விஜய் சார் மேடையில் ஏறி நின்று வாங்குற அந்த மூமெண்ட்டில் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. எதிர்பார்க்காத ஒரு சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாக்காளர் அடையாள அட்டை வாங்கினதும் யாருக்கு முதல் ஓட்டு போடுவீங்க? அது எப்படி சொல்ல முடியும்? ஒரு சஜஷன் யாருக்குனாலும் அப்போ என்ன தோணுதோ இப்போ தான் வந்து உள்ளுக்க வந்து பாப்பா அனல் பறக்க பேசிட்டு பயங்கரமாக சவுண்டு விட்டு வந்திருக்காங்க. பாப்பா உங்கள் பேர் என்ன? அக்ஷயா. எந்த மாவட்டம்? கிருஷ்ணகிரி மாவட்டம். பேச்செல்லாம் பயங்கரமாக இருக்கே, பேச்சு போட்டியெல்லாம் பயங்கரமாக கலந்துருப்பீங்களோ? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. பட் இங்கே எப்படி அந்த எனர்ஜி? பயங்கரமாக பேசுனீங்க, எல்லாரையும் சேரப் பண்ணி விட்டீங்க. தளபதி என்ன பார்த்ததும் தானாக வந்துருச்சு. அடேங்கப்பா. எந்த ஸ்கூலு? ஸ்ரீ விஜய் வித்யாலயா. சூப்பர்ப்பா, சூப்பர். அடேங்கப்பா. அப்புறம் அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? எங்கேயோ தூரத்தில் ஒரு நடிகர் அங்கேருந்து பார்த்துட்டு திடீர்னு இங்கே உள்ளே போய் பக்கத்தில் உண்மையிலே அது ஒரு பெரிய ட்ரீம் மூமெண்ட் தான் எனக்கு. அது வந்து பக்கத்தில் பார்த்தோன்னே உடம்புலாம் ஷிவரிங்காக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் உண்மையிலே மறக்க முடியாத மூமெண்ட். ஓகே. இப்போ முதல் நிலை வாக்காளர் இருந்தால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க ஃபஸ்ட்டு? அண்ணாக்கு தான். ஸ்ட்ரைட்டாக அண்ணாக்கு தான், இந்த கன்சிடரேஷனே கிடையாது. எந்த ஒரு அரசியல் கட்சிகளுமே எடுக்காத ஒரு விஷயத்தை முன்னெடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கல்வியாளர்கள் புதுசாக படிப்பவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பொருட்டாக அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு உங்களுடைய ஆதரவு, உங்களுக்கு இவ்வளவு கவனிப்பு, இவ்வளவு பராமரிப்பு, இவ்வளோ ஒருங்கிணைப்பு எல்லாமே இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அம்மா நீங்கள் சொல்லுங்கள். அவர் மேலே ஒரு இருக்கிற நம்பிக்கை தான். இருக்க பிள்ளைங்களுக்கு நல்லது செய்கிறாரு, இனியும் நிறைய செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை. இது வந்து அண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ணா வந்தால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃப்யூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். சரி சார், உங்களுக்கு எப்படி ஒரு பொண்ணு மேடையில் நின்று ஒரு உச்சபட்ச நடிகருக்கு மத்தியில் நிற்கும் போது உங்களுக்கு பொன்னாடை போர்த்தி அந்த வாழ்த்துற அந்த ஒரு விஷயம் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எங்களுக்கு ஒரு புல்லரிக்குது அந்த இது பார்க்கும்போது, சந்தோஷமாக. அது உங்களுடைய நர்வஸ்னஸ் பார்க்கும்போதே தெரியும். ஆமாம், சந்தோஷமாக இருக்குது. நாலேஜ்லேயே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வந்துட்டு தான். இப்போது அரசியல் கட்சிகள், எல்லா அரசியல் கட்சியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெண்டு பேருமே ஓட்டு போட்டிருப்பீங்க. இப்போது வந்து விஜய் அவர்கள் வந்து முன்னெடுப்பாக வந்து 2026 வர்றாரு. அதுக்கு வந்து உங்கள் தரப்புலேருந்து அவர் சிஎம் அவருக்கு எல்லா வித தகுதியும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, அவர் வித்தியாசமாக மக்களுக்கு நிறைய விஷயங்கள் புதுமையாக செய்வார் அப்படின்னு நம்புறீங்களா? முழு நம்பிக்கை இருக்குது. அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை, முழு நம்பிக்கை இருக்குது.
நேற்று நாங்கள் வரும்போது கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது. ஆனால் நம்ம தொகுதியில் இருக்கிற கழகத்துக்கு சேர்ந்தவங்க வந்து எங்களை அவ்வளோ ஒரு அன்பாகவும் பாதுகாப்பாகவும் ரொம்ப அக்கறையாக கொண்டு வரும்போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணா மேலே ரொம்ப நம்பிக்கையும் வந்திருக்கு. எங்கள் பொண்ணு வந்து ஹோலி கிராஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தெங்கினிக்கோட்டில் படிக்கிறாள். அவங்க ஸ்கூலில் அவள் செகண்ட் மார்க்கு 493. உண்மையிலே அவங்க டீச்சர்ஸ் எல்லாருமே நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, எங்கள் பொண்ணு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணா, அவளுக்கு நானும் சப்போர்ட் பண்ணேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அண்ணனும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் பொண்ணுக்கு. எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பாள், விஜய் அண்ணாவை பார்க்கணும், அவங்கக்கிட்ட நானும் இந்த மாதிரி ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் சொல்லுவாள். நானும் சொல்லுவேன், நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி மார்க் வாங்கினேன்னா கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நாங்கள் எதிர்பார்க்காத ஆக்சுவலாக 493 வாங்குவான்னு நானே எதிர்பார்க்கல. நல்ல மார்க் வாங்கினா. அதே மாதிரி இன்றைக்கி வந்து விஜய் அண்ணா கையில் இந்த மாதிரி ஒரு அவார்ட் வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாரும் பார்த்தீங்க, விஜய் அண்ணாவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது. காலையிலேருந்து எல்லாருக்குமே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே எந்த ஒரு நெளிவு சுழிவோ இல்லை முகம் சுழிக்கிறது எதுவுமே இல்லை. எல்லாருக்குமே நல்லபடியாக வந்து சால்வை போற்றி நல்ல ஒரு அப்ரிஷியேட் பண்ணார். அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். உண்மையிலே ரொம்ப மேடையில் அந்த போடு போட்டிங்களே, விஜய் சாரோட பயங்கர ஃபேனா நீங்கள்? கண்டிப்பாக சார். எனக்கு நான் மட்டும் இல்லை, எங்கள் சிஸ்டர்ஸ், எங்கள் சித்தி பொண்ணு எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா படத்தை நல்லா பார்ப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு சான்ஸ் என்னென்னா எங்கள் பொண்ணு மூலிமா நான் ஒரு பார்க்க முடிஞ்சு இல்லைங்களா. இப்போ இவன் இந்த மார்க் எடுத்ததுனால தான் நான் விஜய் சாரை பார்த்தேன். இல்லைனா டைரெக்டாக பார்த்துருக்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குமா என்னன்றது எனக்கு தெரியாது சார். அதனால தான் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அவரை பார்த்தோடனே ஒரு சந்தோஷம். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா பொண்ணு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறான்னு படித்தா என்ன, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா என்ன, என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் எப்படியாவது பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது கூட இல்லையே. படிப்பு வந்து அவர் கொடுக்குறாரு, அதுவும் முக்கியம். அதே சமயத்தில் இப்போ நாங்களும் விஜய் ஃபேன் இல்லைங்களா, அதை பார்க்குறது எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. என் பொண்ணு மார்க் எடுத்து தான் சார் ஃபஸ்ட்டு, அப்புறம் விஜய் அண்ணா கையில் வாங்குறது அது இன்னொரு சந்தோஷம் அப்படின்னு சொல்ல. மேடம், இப்போது அரசியல் கட்சிகள் எந்த கட்சியுமே இது இல்லை. இப்போ தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே வந்து இந்த மாதிரி வந்து கல்வி விருதுகள் வழங்கும் விழான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பாக எடுத்திருக்காரு விஜய் சார். இது வந்து மற்ற அரசியல் கட்சிகள் பண்ணணும், இல்லை ஏதாவது வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? எல்லோரும் பண்ணால் நல்லா தான் சார் இருக்கும். பண்ணால் நல்லா தான் இருக்குது சார். இன்ன வரைக்கும் அவ்வளோ பேசுனீங்க, இது ஒரே வார்த்தையில் மணிரத்னோட மாதிரி ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டிங்க சார். நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, கல்வியில் வந்து மாற்றம் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஏன்னா வந்து நான் படித்த இப்போ வந்து 2 டிகிரி முடிச்சிருக்கிறேன். ஆசிரியர் படித்து 18 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எனக்கு வேலை வந்தது கிடையாது. ஆனால் இந்த படிச்சியும் வேலை இல்லாமல் இருக்கிறது நிறைய பேர் இருக்காங்க இந்த நாட்டில். இதெல்லாம் மாற்றம் கொண்டு வரணும்னா ஒரு மாற்றம் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். அப்போ தான் அந்த நாடு வந்து நல்லா முன்னேற்றம், மாணவர்கள் முன்னேற்றம் தான் நாடோட முன்னேற்றம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். நம்ம 2 பேருமே வந்து எப்படி இருந்தாலும் ஓட்டு போட தான் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல விஷயம், இப்போ பண்ணுற விஷயத்த மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து இது சும்மா அரசியல் ஆதாயத்துக்காகத்தான் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 5 பேரிலும் வந்து ஈக்குவலாக கிடையாது. ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது நான் ஒரு கெட்ட விஷயம் வந்து தான் ஆகும். அது வர்றது வந்து எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் நடத்தினா தான் அது முன்னேற்று போகும் தெரியுமா தவிர நம்ம வந்து அவங்க பேசுகிறாங்க செய்கிறாங்கன்னு நம்ம நினச்சி நிறுத்தோம்னா நம்ம முன்னே வைக்க முடியாது. எங்களுக்கு இல்லை சார், எங்களுக்கு வந்து அவர் செய்கிறாருன்னு இல்லை சார், எனக்கும் விஜய் பிடிக்கும். ஒரு மாற்றம் இருந்தால் நல்லாயிருக்கும் சார், அவ்வளோதான். ஒரு நல்லா பண்ணுறாரு, ஒரு நம்பிக்கையும் இருக்குது, அண்ணன் வந்தால் நல்லா பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீங்கள் மாற்றம் சொல்கிறதால சொல்லி இதே ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி தான் திரு விஜயகாந்த் அவர்களுமே ஒரு பெரிய கட்சி ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த மக்கள் வந்து பெருசாக அவருக்கு ஆதரவு கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் என்னைக்காவது தோணியிருக்கா? எல்லாருக்குமே இருக்குது சார். ஏன்னா வந்து இது வந்து 70 வருஷமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு அரசியல். இது அவ்வளோ சீக்கிரமாக தான் ஜனங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. போக போக தான் வரும், அது கண்டிப்பாக வரும். இப்போது விஜயகாந்தோடைய இடத்தையும் சேர்த்து விஜய் அவர்கள் பிடிப்பான் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? தெரியாது சார், எங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை சார். ஏதோ விஜய் என்ன சரி இந்த மாதிரி பண்ண இல்லை சார். யாருமே நல்லது பண்ணால் நாங்கள் ஆதரிப்போம் சார். நல்லது பண்ணால் நல்லது நடந்தால் சந்தோஷம் தான் சார். அது எங்களுக்கு எந்த ஒரு பார்ஷாலிட்டியோ இல்லை அவரோ இவரோ, யார் நல்லது பண்ணாலும் சந்தோஷம். விஜய் சார் வந்து டிவியில் பார்த்துருக்கோம், தேட்டரில் பார்த்துருப்போம். ஆனால் நேரில் மேடையில் ஃபஸ்ட்டு அவர் பக்கத்தில் இந்த அவார்டு வாங்கும்போது உங்கள் மைண்டில் உங்களோட மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? செம கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. ஃபுல் பிளாங்க் ஆகிட்டேன். உண்மையாக அப்படின்ற அந்த ஸ்டேஜில் ஏறுற தருணத்துலேயே உண்மையாகவே தான் இருக்குமா இல்லை கனவு காண்றோமான்ற மாதிரி இருந்துச்சு. நான் அவரோட பெரிய ஃபேன் ஃப்ரம் சைல்ட்ஹுட். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அங்கே அவ்வளோ பெரிய க்யூ போய்கிட்டே இருக்குது. ஒரு டைம் வந்து நார்மலாக 1 நிமிஷம் அப்படிங்கிறது 1 மணி நேரம் மாதிரி எதுவும் தோணலையா? அப்படியே எப்படா போகும் அப்படின்னு? அது
மார்னிங் வந்தப்பலேருந்து அப்படி இருந்துச்சு. ஒரு செகண்டுமே எனக்கு 1.5 ஃபீல்ஸ் ஆச்சு. எவ்வளோ நேரம் பண்ணுறாங்க, எப்போ கூப்பிடுவாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். சீக்கிரம் கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னுட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போது ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்களா இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து இங்கே வந்திருக்காங்களா? ரெண்டுத்துலேயுமே வந்திருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே இப்போ கோச்சிங்ஸ் நல்லா இருக்குது, எல்லோரும் ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் சார் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஏன்னா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நானுமே சாரை நேரில் பார்க்கணுன்றதுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். ஆக்சுவலி 10th கண்டிப்பாக போகிறோம் அப்படின்றது தான் வச்சு படித்தேன். சூப்பர். அப்போ போன தடவை நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதில் அவர் ஒரு முக்கியமாக அம்பேத்கரை படிங்க, காமராஜரை படிங்க அப்படிங்கலாம் நிறைய பேர் சொன்னாங்களே, அவங்கள பற்றி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை சார். விஜயை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க, அவர் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்களே. ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் அதில் படிப்பு தான் இது பண்ண. நல்ல விஷயம், அதையும் படிங்க, உங்களுக்கு இன்னும் நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார் இப்போது உங்கள்கிட்ட சார், அரசியல் கட்சிகள் எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி கல்வி விருது வழங்கும் விழா அப்படிங்கிற ஒருத்தர் இப்போ தான் கட்சியே ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு மோட்டிவேஷ்னலாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பாப்பா இது லாஸ்ட் இயர் பார்த்தப்போ வந்து தான் கொஞ்சம் அது இது பண்ணிட்டு இருந்தேன். அப்படி படிக்கும்போது நாங்களே இது பண்ணுவோம், அடுத்த வருஷம் கண்டிப்பாக அவார்டு வாங்கிட்டு ஒப்படுத்துறது அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுவோம். ஸோ அதே வந்து ஒரு பாசிட்டிவ் தாட் மாதிரி அவங்களுக்குள்ள பதிஞ்சிச்சு. ஸோ அதை வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்த பின்னாடி என்ன ஆகுதுன்னா, இன்னும் அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு. ஸோ இப்போ பேசும்போது அதுதான் சொன்னோம், அடுத்த வாட்டி ஃபஸ்ட் ப்ரைஸ் 12th வாங்கிட்டு வந்துட்டு இதே மாதிரி அவார்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுறன்ற மாதிரி பாப்பாவும் சொல்லியிருக்கா. அப்படி அதனால சந்தோஷம். இது வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக எல்லாருக்குமே இருக்குது. அது என்னுடைய மிஸ்ஸஸ் கூட அதை சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த டைம் நிறைய பாய்ஸ் வந்திருக்காங்கன்ட்டு. அதாவது யூஸ்வலாக நல்லா படிக்கிறதுனா பொண்ணுங்க தான் சொல்லுவோம், பாய்ஸும் நிறைய வரதுக்கு இதுவும் ஒரு இதாக இருக்கும். ஏன்னா போன வருஷம் கொடுத்ததை வச்சு கூட இந்த வருஷம் நிறைய பசங்க அந்த மாதிரி அவருடைய ஃபேன்ஸுங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி தான் ஒரு இது எண்ணம். ஸோ நெக்ஸ்ட் இயர் இன்னும் பாய்ஸ் அளவும் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஆமாம் சார், இப்போது நீங்கள் சொல்கிற இந்த பாயிண்டில் வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் அந்த சமீபத்தில் ஒரு படத்தில் வந்துட்டு அந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தில் மாணவர்களாக எப்படிலாம் சீரழிகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றிலாம் பேசினாங்க. இப்போது இது சம்மந்தமாக இப்போ மாணவர்களும் அதே மாதிரி நிறையா போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து இவர் வந்ததுக்கப்புறம் இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் ஒழியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஹாஸ்டலில் சேர்த்ததெல்லாம் கூட சில நேரத்தில் யோசிப்போம், எல்லாம் இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம எப்படி பசங்களை விடுறதுன்றதுக்காக யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ ஆனால் இவங்க இந்த சொன்ன அந்த பாயிண்ட்டை வந்து இவங்க பசங்க வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. என்ன தான் நாங்கள் சொன்னாலும் அது அவங்க கொடுக்குற இதை விட அந்த இம்பார்ட்டன்ஸ் இப்போ அவர் சொல்லும் போது அதை பற்றி அவங்க சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பசங்க கிட்ட இருந்தால் கொஞ்சம் அவங்கள திருத்த பார்க்கலாம், இல்லைனா நீங்கள் ஒதுங்கிங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இப்போ அவங்க அந்த இது வந்துடுவாங்க, அந்த மென்டாலிட்டிக்கு வந்துடுவாங்க அப்படின்றது ஒரு தைரியம். ஸோ இது வந்து அவங்களுக்கு தேவை. இந்த டைமில் வந்து கரெக்டான ஒரு இதை வந்து அவர் கொடுத்துருக்காரு, அட்வைஸ் அப்படின்றது தான். இப்போ அடுத்து வந்து இவர் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு, மாணவர்களை ஊக்குவிக்கிற மாதிரியான இவ்வளோ வேலைகள்லாம் பண்ணுறாரு. ஆனால் மற்ற அரசியல் கட்சிகள்லாம் இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, அவர் வந்து 2026 ஜெயிக்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காருப்பா, அவர் ஒன்றும் இதுக்காகலாம் வந்து சேவையெல்லாம் ஒன்றும் பண்ணலை, அதே மாதிரி வந்து அந்த பிளாக் மணியெல்லாம் ஒயிட் மணி ஆகிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காருப்பா இப்படின்னு 1008 குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. பாப்பா விட்டுருவோம், 1008 குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஹானஸ்ட்டாக இங்கே வந்திருக்கீங்க, பார்த்துருக்கீங்க, பேசியிருக்கீங்க, பழகிறீங்க, உங்கள் மைண்டில் எப்படி என்ன தோணுது? இல்லை, அவர் வந்து இப்போது போஸ்டிங், அதாவது கவர்மெண்ட் அவர் கைக்கு வரதுக்கு முன்னாடி இவ்வளோ செய்கிறாருன்னா வரும்போது இன்னும் நல்லா செய்வார். இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு செய்கிற மாதிரியே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் செய்வாருன்றது தான். ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி தான். இப்போ ஒரு ஆக்டிவிட்டீஸ் இந்த இதில் அவங்க பண்ணுறது எஜுகேஷனை கொஞ்சம் பசங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அவர் கைக்கு பவர்ஸ் வரும்போது பண்ணுவார் அப்படின்றத தான் எதிர்பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நடிகர்கள் இவங்க அப்படிலாம் இல்லை, நல்லவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்து அந்த மக்களுக்கு நல்லது பண்ணால் நல்லது தான். பட் யூஸ்வலாகவே நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் கூத்தாடிகளுக்கு என்ன தெரியும், ஏழை பங்காளனோட வறுமை அப்படின்னு தானே சார் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் இவ்வளோ தூரத்தை இறங்குறாரு இல்லையா, அப்போ மற்ற கட்சிகள் குற்றம் சொல்லத்தானே செய்வாங்க. இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதை பற்றின ஏதாவது உங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் ஏதாவது அந்த மாதிரி பேசியிருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க? இது படிப்பு சம்மந்தமாக விட்டுரும், மற்ற அதை அப்படி எப்படி எடுத்துக்குவீங்க? இல்லை, எங்களுடைய இது வந்து என்னென்னா, அவங்க என்ன தொழிலில் இருக்காங்க, என்ன இது பண்ணுறாங்கலாம் இல்லை, நல்லவங்களாக இருந்தால் சரி. அதாவது இவங்களுக்கும் ஒரு மாஸ் ஒன்று இருக்குது. இப்போ அந்த சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா மாஸ் நிறையா இருக்கிறதுனால ஃபெமிலியாரிட்டி நிறைய பேருக்கு தெரியும். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாரையும் அவ்வளோ ரீச் ஆக முடியாது. ஸோ ஒரு சைலேந்திர பாபு சார் அந்த மாதிரி ஆட்களில் தான் ரீச் ஆக முடியும். இப்போ இந்த ஃபெமிலியாரிட்டியை வச்சு அவங்களால இன்னும் நிறைய செய்ய முடியும். ஸோ அதுதான் அரசியலுக்கு அவங்க வரதுக்கு இது சொல்கிறதுமே என்னென்னா ஃபெமிலியாரிட்டி இருக்கிறனால நமக்கு ஈஸியாக தெரியுது. அதே மாதிரி மற்ற ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லையும் வராங்க. ஸோ நல்லவங்க எல்லாமே வரணும். அவரும் ரொம்ப நல்லவராக இருக்கார், அவர் வந்து நல்லது செய்வார்ன்ற நம்பிக்கை தான். இந்த இடத்துல விஜயகாந்த்
விஜயகாந்த் வந்து மிஸ் பண்ணது, அந்த விஜயகாந்த் எடுத்து சேர்த்து ஒரு ஃபீல் பண்ணுவார் நம்புறீங்களா? கண்டிப்பாக அவர் விஜயகாந்த் சார் வந்திருந்தால் நிறையவே சேஞ்சஸ் நடந்திருக்கும். இவர் அவருடைய தம்பி, கண்டிப்பாக இவர் அதை வந்து நிறைவேற்றுவாருன்றது எங்களுக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஸோ அவருடைய இதையும் கனவுகளையும் இவர் மெய்ப்பிப்பார் அப்படின்றது தான். ஃபைனலில் ஒரே ஒரு கேள்வி சார், தேமுதிகவும் தாவேகாவும் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா தமிழகத்தின் மாபெரும் சக்தியாக மாறுமா? கூட மற்ற இன்னும் நல்ல ஆட்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்தால் இன்னும் நல்லது தாங்க. எந்த ஸ்கூல் நீங்கள்? கேஎஸ்சி அருணாச்சலம் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எந்த ஊர்? மதுரை. சூப்பர் சூப்பர். இப்போது விஜய் சாரை நம்ம தேட்டரில் பார்த்துருப்போம், அந்த டிவியில் பார்த்துருப்போம், ஃபோன்லாம் நிறைய பார்த்துருப்போம். மேடையில் போய் நிற்கும் போது அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஏன்னா அவங்களோட அம்மா பயங்கரமாக இருந்தாங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நினச்சே பார்க்கல இப்படி வருவோம் அப்படின்னு. அது இப்போ வந்த பிறகு அதை நேரில் பார்த்தோன்னே என்னாலே நம்பவே முடியல, நானா விஜய் சாரை பார்க்குறோம் அப்படின்னு. என்ன சொன்னார்? நல்லா படிக்கணும், வாழ்த்துக்கள்னு சொன்னார். தேங்க்யூ சார்னு சொன்னார். சூப்பர். அம்மா கவிதைகள்லாம் பேசுனீங்க. இல்லை, நம்ம தமிழ் கவிஞர். நான் மதுரையில் உலக தமிழ்ச்சங்கத்தில் ஒரு மெம்பரு. நான் கூட்டுறவுத்துறையில் வந்து ஆடிட்டருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் மதுரை மாவட்டத்தில். ஆக்சுவலாக வந்து நம்ம பெரிய பெரிய தலைவர்களை வந்து நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குது. நல்லது செய்கிறவங்கள கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். அது நிச்சயமா. இப்போது விஜய் சார், நம்ம உங்கள்கிட்ட தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்க முடியும். விஜய் வந்து அடுத்த முதல்வர் ஆகணும், ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதைகள்லாம் வாசிங்க இல்லைங்களா? அவர் வந்து இன்றைக்கி பேச்சில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, படித்தவங்க எல்லாருமே திரும்ப அரசியலுக்குள்ளே வரணும், எல்லா அரசியல்வாதிகளும் படித்தவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்து சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போ இருக்கிற மற்ற கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ எம்பிஸ்லையுமே படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அப்போ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? இல்லை, ஆக்சுவலாக படித்தவங்க இருக்கிறாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல சரியான கேள்வி தான். அதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க வயசு ஒத்து வரல. ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். அதை பாதிப்பு யாருக்கு வராத அளவுக்கு அதை உடனே செய்யணும். அதுக்கு இப்போ ஒலிம்பிக்கில் வந்து 60 வயசில் ஓடுறவரையும் ஓட விடலாம், 20 வயசு இளைஞனை ஓட விடலாம். யார் வருவா? சரியான கேள்வி தான். இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அப்போது அங்கே இருக்கிற அந்த எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு டாக்டர் எடுத்துக்கோமே, டாக்டர் படிச்சிருக்காங்க, ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க ஃபேமிலிக்காக வந்து அந்த காசை பூரா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்ல வரீங்களா? இப்போ ஒரு அட்வொகேட் எடுத்துக்கோங்க, அட்வொகேட் ஒரு கேஸ் விஷயத்துக்காக கேஸ் ஃபீஸ் போக எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் அரசியல்வாதிகள் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அவங்கவுங்க ப்ரொஃபஷனுக்கு நேர்மையான முறையிலையும் நியாயமான முறையிலையும் செய்யணும். காசு வாங்கிட்டு தான் செய்யணுன்ற கட்டாயம் கிடையாது. அவங்களுக்கு சம்பளம் வருது. ஆக்சுவலாக ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளோ சம்பளம் வரும், ஒரு எம்பிக்கு எவ்வளோ வரும்னு எல்லாருக்கும் தெரியும். அதோடைய சார்ட் போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாதாரண ஒரு சுமை தூக்குறவனுக்கும் யாருக்கும் அந்த மாதிரி கிடையாது. அவங்க சும்மா உட்காந்துட்டு வர்றதுக்கு கூட அவ்வளோ சம்பளங்கள் தான். அதை வந்து மக்களுக்கு பயன்படுற அளவுக்கு செய்யணும். அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது, அது ஏன் இதை பண்ணணும்னு நான் கேட்குறேன். நான் ஒரு பொதுவான கருத்தை சொல்கிறேன், நான் வெளிப்படையாக பேசலை. நான் பொதுவான கருத்து, நம்மளுக்கு கொடுத்துருக்கதை வச்சு நம்ம செய்யணும். இன்றைக்கி வந்து அவர் நடிகராக இருக்கிறாரு, அவர் என்ன வேணாலும் உயர போயிடலாம். ஒரு ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் அவர் எங்கேயாவது போய் கூட வெளிநாட்டில் வந்து சுவிட்சிலையோ எதுலேயோ போய் தங்கிக்கலாம். ஆனால் நம்ம பிறந்த மண்ணுக்கும் நம்ம மக்களுக்கும் சேவை செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோடு வர்றாரு பாருங்க, அதுதான் அங்கே வேணும். நம்ம எப்படி இருக்கோன்றது பெருசு இல்லை, நம்ம என்ன செய்கிறோம், மக்களுக்கு நன்மை செய்யணும். எந்த ஒரு அரசியல் 20 வயசு இளைஞராக இருந்தாலும் சரி, 60 வயசு அரசியல்வாதியாக இருந்தாலும் அதை மக்களுக்கு நேர்மையான முறையிலையும் நல்ல முறையிலையும் செயல்படுத்தணும். அதான் மக்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். கல்வி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இவர் கட்சி சார்பாக கூட இப்போவும் செய்யலை. போன வருடத்துலேருந்தே வந்து படித்தவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கும் விதமாக தான் இந்த ஒரு நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. சென்ற ஆண்டும் சரி, இந்த ஆண்டும் சரி. ஆனால் இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்புகள் ஏன் எந்த அரசியல் கட்சிகளும் சரி, எந்த ஒரு அரசாங்கமும் சரி, அரசாங்கங்கள் மாறி மாறி வரும், எந்த அரசாங்கங்களும் இத்தனை வருட பாரம்பரிய ஆட்சிகளில் எதுவுமே பண்ணாத ஒரு விஷயத்தை விஜய் எடுத்து பண்ணியிருக்காரு. இது மற்ற கட்சிகள்லாம் பண்ணலையே அப்படின்ற உங்களுக்கு எந்த ஆதங்கமே இல்லையா? இல்லை, இருக்குது, கண்டிப்பான முறையில் இருக்குது. இது வந்து அந்தந்த பள்ளிக்கல்வித்துறையே செயல்படுத்தணும். நம்ம தமிழகத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறையே மாணவர்களை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, 100 பேரை ஊக்குவிப்பாங்க. ஆனால் இங்கே இன்றைக்கி வந்திருக்கவங்களே 800 பேர். அதுதான் அங்கே, அதாவது செய்கிறாரு, சாதாரணமாக செய்யலை, மாசாக செய்கிறாரு. அதான் அப்போ அவரை வந்து நம்ம இன்னும் என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தோம்னா இன்றைக்கி 800 பேர் வந்திருக்காங்க, இன்னி நெக்ஸ்ட் இயர் அதே 1600 மாறும். ஒவ்வொரு வருஷமும் கூட்டிகிட்டு இருந்தால் தான் நாட்டுடைய முன்னேற்றம். சரி மேடம், இப்போது விஜய் சார் வந்து ஒரு படத்தில் வந்து போதைப் பொருள் கடத்தல் கும்பலோட தலைவனாக இருந்திருக்கு. இதில் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்காதீங்க, சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார். அஸ் அ பேரண்ட்ஸு நீங்கள் வந்து இப்போ ஒரு படம் பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு விஜயின் தீவிர ரசிகராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து இது ஒரு முரண்பான கருத்தாக உங்களுக்கு தெரியலையா? இதில் என்ன கருத்துன்னா, அவர் என்ன சொல்ல வராருன்னு தான் புரியணும். அவர் ஒரு படத்தில் வந்து நம்ம குடிக்கிறது மணிக்க காட்டுறாங்கன்னா அது செஞ்ச அந்த பாதிப்பு வருன்றதும் வரும். அதில் நம்ம கருப்பொருள்னு ஒன்று இருக்கும் தமிழில்,
மேலோட்டமாக இருக்கும். முல்லை நான் தமிழ் இதில் சொல்கிறதுனால சொல்கிறேன், மருதம் நெய்தல் முல்லையில் கருப்பொருள்னு ஒன்று கொடுப்பாங்க பாருங்கள். அதை படித்து பார்த்தா இதுக்கும் அதுக்கும் ஒத்து போகும். நம்ம தெளிவாக அடைகிறதுக்காண்டி அந்த இது செய்கிறார் அவர். இதில் இந்த மாதிரி காட்டுறாரு, அதில் அந்த மாதிரி காட்டுறாரு. ஆனால் ஒரு நல்ல நடிகருடைய எல்லா மெத்தடையுமே வந்துட்டு அவங்களுடைய ரசிகர்கள் ஃபாலோ பண்ணுவாங்கங்கிறது உண்மை தானே? உண்மை, கண்டிப்பாக. அதையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்களா? நல்ல தலைவர் சொல்கிறத நல்ல நம்ம நாட்டு மக்கள் கேட்பாங்க, நல்லதை எடுத்துக்கிடுவாங்க, கெட்டதை விட்டுறணும், அவ்வளோதான். சரி மேடம், இப்போது நிறைய நீங்கள் ஆசிரியர் அந்த இதில் இருக்கிறனால நிறைய அரசு பள்ளி ஆசிரியர்கள் அவங்களோட பிள்ளைகளை வந்து அவங்களுடைய பள்ளிக்கூடத்துலையோ இல்லை அரசு பள்ளிக்கூடங்கள்லையோ சேர்க்க கூட மாட்டேங்கிறாங்க. அதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒன்றும் இல்லை, என் பொண்ணு வந்து ஹையர் செகண்டரி படிக்கிறா, இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறேன். என் பையனை 5th வரைக்கும் அங்கே படிக்க வச்சேன். 6th நான் அரசு பள்ளியில் தான் சேர்த்துருக்கேன். படிக்கணும், ஏன்னா ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர் பையங்களை கூட சேர்த்துருக்காங்க. நிறைய பார்க்குறீங்க நியூஸ் பேப்பரில். சத்துணவு இதில் வந்து ஒரு கலெக்டர் நம்ம பொண்ணை வந்து அங்கே பால்வாடியில் சேர்த்துருக்காங்க. அவங்க நம்ம அரசு துறையில் அரசு பணி வேணுன்றோம், அதே மாதிரி அரசு பள்ளியிலையும் படிக்க வைக்கணும்ல. அதை வந்து என்ன செய்யணும்னா, இன்றைக்கு உள்ள அரசாங்கமோ அவங்களுக்கு இன்னும் வந்து வேகப்படுத்தலை. ஆனால் இவர் வந்து வேகப்படுத்துவார். அப்போ அரசு பள்ளியோட எல்லாமே மாற்றம் அடைகிறோம். அது அங்கே வந்து கொண்டு போகிற முறைகள் சரியில்லை. இப்போ நான் என் பையன் படிக்க வைக்கிறான், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் கல்வித்துறையில் எல்லாமே. ஆனால் விஜய் சார் வந்தாருன்னா பள்ளிக்கல்வித்துறையில் இந்த அரசு பள்ளியில் இன்னும் பாருங்கள் இடம் பத்தாது நம்மளுக்கு, அந்த அளவுக்கு மாற்றம் வரும். இப்போது ஃபைனலாக ஒரு கேள்வி, அவர் பேசினதுன்னு ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்னென்னா, சமூக ஊடகங்கள் நல்லவங்களை கெட்டவங்களாகவும் கெட்டவங்களை நல்லவங்களாகவும் காட்டிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் தான் பார்த்து சுதாரணமாக இருந்துக்கிறணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, எந்த அளவுக்கு பொய் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ உங்களை எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் உங்களை என்ன வேணும்னு சொல்லலாம், ஆனால் நான் அதை உணரணும். இப்போ நீங்கள் என்கிட்ட கொஸ்டின் கேட்குறீங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டான கேள்வியாக இருக்குது, அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நான் உணரணும் அந்த இடத்துல. நம்ம உணர்றதுனால தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம். பட் அது எல்லாருமே வந்து கேட்குற கேள்விகள் எல்லாமே உண்மை, அவங்க சொல்கிற விஷயங்களை உண்மைன்னு தானே வந்து மக்கள் நம்புவாங்க. கண்டிப்பாக நான் இப்போ பேசுகிறது நம்ம அதுதான் வெளிப்பட. ஒரு நியூஸ் பேப்பரோ ஒரு டெலிவிஷனோ தான் மக்களை வந்து கொண்டு அதை நல்ல விதமாக கொண்டு போகணும். அது யார் கையில் இருக்குது? தலைவர் கையில் இருக்குது. தேங்க்யூ மேடம்.